ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மீனாட்சி மாருதி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம செலீரியோ காரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி செலீரியோ 2024 மாடலு. இதில் மொத்தம் 4 விதமான வேரியண்ட் வருது. நம்மகிட்ட இருக்கிறது ZXi ப்ளஸ் வேரியண்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடலு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் ப்ரைஸே 8 lakhs தான் வருது. இதோட மிடில் வேரியண்ட் VXi 7.15 lakhsக்கே ஆன் ரோடில் கிடைக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வண்டியில் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஹாலஜன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. செலீரியோவில் எந்த வேரியண்ட்லையுமே எல்இடி செட்டப் கிடையாது. அப்புறம் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் டிஃபோகர் வரும், மற்ற எந்த வேரியண்ட்லேயும் வராது. அப்புறம் அவங்களுக்கு அந்த ORVMலேயே அந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா K10C அப்படிங்கிற ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் 66.2 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கு 89 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸு இந்த வண்டி கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். ஏன்னா இந்த பவர் அண்ட் டார்க்கும் ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த பவர் அண்ட் டார்க் சுத்தமாகவே செட் ஆகாது. ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு 100 to 120 அந்த லிமிட்டுக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு வேணால் இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்து நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது சுத்தமாகவே செட் ஆகாது. வீல்ஸுன்னு பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 175/60 R15 அந்த டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக் வந்துடும். இந்த வண்டியோட ரியர் செக்ஷன் பார்த்தோம்னா டெயில் லாம்ப்ஸ் ஃபுல்லாகவே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர் விண்டோ வைப்பர், வாஷர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் டிஃபோகர் வருது, வேறு எதுலேயுமே டிஃபோகர் வராது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லா வேரியண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது. இந்த வண்டியில் 313 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 பேரோட லக்கேஜ் தாராளமாக வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. உள்ளே லைட்ஸ் எதுவுமே இல்லை. உள்ளே உங்களுக்கு ஸ்டெப்னி வீலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். நீங்கள் ரொம்ப தூரம்னா ஓட்ட முடியாது. பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப் வரைக்கும் வேணால் ஓட்டிக்கலாம். அப்புறம் பின்னாடி ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட டோர் சைடில் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஒரு பாட்டில் ஹோல்டரும் ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். இது ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. சீட்ஸோட குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியில் புஷ் ஸ்டார்ட் பட்டனு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். அப்புறம் ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா கால் அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, அப்புறம் மியூசிக் அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் 7 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே USB போடுறதுக்கு உண்டான ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் ப்ளே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதிலே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார் ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் ஹேண்ட் ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. ஹேண்ட் பிரேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த வண்டியில் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமு, அப்புறம் கீழே சென்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் க்ளோ பாக்ஸ் நல்ல குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேசஞ்சர் சீட்டு, டிரைவர் சீட்டு ரெண்டுக்குமே சன் வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சேஃப்டின்னு பார்த்தோம்னா 2 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ABS வித் EBD, ESP இது எல்லாமே வந்துடுது. அப்புறம் ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி விஷயத்தில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி அது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது, மேனுவலில் வராது. அடுத்து இந்த வண்டியோட ரியர் சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரியர் சீட்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். 3 பேர் உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. 2 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். 3 பேர் வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் உட்காரலாம். ஒரு 2 பெரியவங்க, ஒரு குழந்தைங்க இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். ரியர் சீட்ஸோட குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா 26 kmpl தரதா கம்பெனி சைட் சொல்கிறாங்க. இதுவே CNG வேரியன்ட் போயிருந்தீங்கன்னா அதில் 36 kmpl தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பெட்ரோல் வேரியண்ட்டில் 26 kmpங்கிறதே ஒரு நல்ல மைலேஜ் தான். ஒரு 2-3 kilometers கம்மியாக கொடுத்தா கூட ஒரு 24 எப்படியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் 8 lakhs வருது ஆன் ரோடு. இதுவே பேஸ் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 6.59 lakhsலேருந்தே கிடைக்கும். VXi வேரியண்ட்னா போனீங்கன்னா ஒரு 7.15 lakhsலேருந்தே கிடைக்குது. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் போய் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஆஃபர் கொஞ்சம் நிறையாவே பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டே 8 lakhs தான் வருது. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா சேஃப்டி விஷயத்தில் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் அந்தளவுக்கு கிடையாது. மற்றபடி ஃபியூச்சர் விஷயத்தில் உங்களுக்கு மைலேஜ் இந்த மாதிரி விஷயத்தெலாம் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டி ஒர்த்து மாதிரி தான் தெரியுது.